ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீஃப் பெப்பர் கிரேவி ரொம்பவும் டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். நான் 4 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து நல்லா வேக விட்டுருங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா பீஃபில் வந்து தண்ணி விடும். அதோட க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து வச்சு வெந்ததுக்கப்புறம் சீரகம் மிளகு வந்து நல்லா பொடிசாக நைஸாக அரைச்சி வச்சு அந்த பெப்பரில் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஈஸியான பீஃப் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.